வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர் 50வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க சீக்கிரமா பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம், எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிட்ச் ரிப்போர்ட்ல இருந்து ஃபைனல் டீம் வரைக்கும் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஆப்னா அது ஸ்போர்டசி தான். அது மட்டும் இல்லாம நமக்கு பாத்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி மேட்ச் இன்டர்ஃபேஸ்ல இந்த பாப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல 5 பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்றக்கூடிய ஃபேண்டசி மோட் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா டெய்லி அதுக்கான பாப் ஆப்ஷனும் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது போக உங்களுக்கு எல்லா முக்கியமான சீரீஸுக்கும் சீரீஸ் லீடர் போலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். இப்போ பிச்சுக்கான ரிப்போர்ட். ஸோ எஸ்ஆர்எச் மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுண்டரி லைனை பார்த்துடலாம். ஆப் சைடு 63, லெக் சைடு 66, ஸ்ட்ரைட்ல 76 போட்டிருந்தாங்க. ஒரு நார்மலான பிச் தான். பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சாமுவேல் பத்ரி என்ன சொன்னார்னா நம்ம எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த லாஸ்ட் மேட்ச், அதாவது இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுண்டரி லைனை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம 300 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் மேட்ச். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் எஸ்ஆர்எச்சால அவங்க 300 ரன் அடிப்பாங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்களால 200 கூட அடிக்க முடியல ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா. அப்படியே தோத்து போயிட்டாங்க. ஏன்னா பிச்சு அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. அந்த பிச் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல இந்த 270 போனது இந்த கிரவுண்ட் தான். அதே மாதிரி அதிகமா 6 அடிச்சதும் இந்த பிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க 38 சிக்ஸஸ் இந்த பிச்சுல போயிருக்கு. அதனால இந்த மேட்ச் நாங்க 300+ எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா 200+ தான் வந்தது. ஸோ பிச் ரிப்போர்ட் அவங்க சொல்றதும் பாத்தீங்கன்னா பெருசா கரெக்டா நடக்க மாட்டேங்குது. பட் டியூ ஃபேக்டர் இருக்குது, இந்த பிச்சிலையும் லைட்டா இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச் ரிசல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போயிருக்கு. இந்த மேட்ச் பாருங்க ஆர்சிபி 206 ரன் அடிச்சாங்க. ஈஸியான டார்கெட் தான் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். ஆனா அதை அடிக்க முடியல. 35 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் 6 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பெருசா ஸ்கோர் பண்ணல. அதனால எஸ்ஆர்எச் 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட்டும், ஸ்பின்னர் 4 விக்கெட்டும் இந்த பிச்ல எடுத்தாங்க. அண்ட் எஸ்ஆர்எச் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் இருக்கிறதே ஹை ஸ்கோர் போன மேட்ச், 277 போச்சு. அண்ட் ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா 6 விக்கெட்டும், ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த பிச்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இதுதான் 277 தான். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா 31 ரன் வித்தியாசத்துல தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்க. ஸோ ஹை ஸ்கோரும் போயிருக்கு, சடனா லோ ஸ்கோரும் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த பிச்ல நமக்கு 3 மேட்ச் நடந்திருக்கு. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல 3ல 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 1 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. 150-169 2 இன்னிங்ஸும், 189 1 இன்னிங்ஸும், 90+ பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் போயிருக்கு. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 277 எஸ்ஆர்எச், லோ ஸ்கோர் சிஎஸ்கே 166 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச் ஆர்ஆர் கூட ஆடி இருக்காங்க. இதுல 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 9 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆர்ஆரும் 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 9 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ பேட்டிங்கும் சரி, நம்ம வின்னிங்கும் சரி, லாஸும் சரி, பயங்கரமா ஸ்ட்ராங்கா வின் பண்ணிருக்காங்க 2 டீம். நீ பெரியவன் இல்ல நான் பெரியவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஹை ஸ்கோர் 217, லோ ஸ்கோர் 127. ஹை ஸ்கோர் 220, லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 102 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னைக்கான நம்ம சேனலுக்கான ஃப்ரீ கிவ் அவே क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எச் வின் பண்ணுவாங்களா ஆர்ஆர் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது முதல் क्वेश्चन. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சஹால் இந்த பர்టిక్యులர் மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுப்பார் அப்படிங்கறத கரெக்டா சரியா சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல ஹெட் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணார் அப்படிங்கறத சொல்லிருங்க. கரெக்டா நம்ம இப்ப 55 ரன் அப்படின்னா 54 ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், 56 ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ ஒரு ரன் முன்ன பின்ன வித்தியாசம் கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டா அந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ கிவ்அவே இந்த எண்ட்ல கொடுக்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்ணிருங்க, வீடியோவை லைக் பண்ணிருங்க.
ஸோ பவுலர்ஸோட பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பாத்திரலாம். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பால்ல ஒரு டைம், சஹார் பால்ல ஒரு டைம், அஸ்வின் பால்ல ஒரு டைம் சொல்லி கொஞ்சம் ஆடி இருக்கிறாரு. ட்ரெண்ட் பால்ல கொஞ்சம் ஆடினது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் பால் வந்து இனிஷியல்ல பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமாட் வந்து சஹார் பால்ல 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மார்க்ரமும் வந்து பாத்தீங்கன்னா சஹார் பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. கிளாசன் வந்து சஹார் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. பிலிப்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மேட்ச்ல இறக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்னு தோணுது மார்க்ரமுக்கு பதிலா. அதனால சரி ஸ்டாட்ஸ் கொடுக்குமேனு சஹார் பால்ல ஒரு டைமும் அஸ்வின் பால்ல 2 டைம் வந்து அவர் அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து ராகுல் திரிபாதி வந்து ட்ரெண்ட் பால்ல 2 டைமும், சஹார் பால்ல 2 டைமும், அஸ்வின் பால்ல ஒரு டைமும், சந்தீப் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாங்க. சோ இது வந்து எஸ்ஆர்எச் பிளேயர் ஆர்ஆர் பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணது. இப்போ ஆர்ஆர் பேட்ஸ்மேன் வந்து எப்படி எஸ்ஆர்எச் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பட்லரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் பால்ல ஒரு டைமும், புவனேஸ்வர் குமார் பால்ல 6 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. புவனேஸ்வர் குமார் இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாரு. மேபி பட்லர் விக்கெட் விடலாம், விக்கெட் விடாம கூட ஆடலாம், என்ன நடக்கும் தெரியாது. யான்சன் பால்ல ஒரு டைமும், ஃபரீக் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் பால்ல மேபி எப்படி வேணாலும் நடக்கலாம். அண்ட் ஜாய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் யான்சன் பால்ல ஒரு டைமும், ஃபரீக் பால்ல ஒரு டைமும் அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து சஞ்சு சாம்சன் வந்து கோவி பால்ல 3 டைமும், வாஷிங்டன் சுந்தர் பால்ல ஒரு டைமும், நட்ராஜன் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ரியன் பராக் நட்டு பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹெட்மேயர் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால்ல 1, ஃபரீக் பால்ல 1, நட்ராஜன் பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காங்க. ஸோ மிடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல்ல பூமி விக்கெட் எடுத்திருக்காரு. மிடில் உள்ள பிளேயர் சஞ்சு, ரியன் பராக், ஹெட்மேயர்லாம் நட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பார்த்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அபிஷேக் சர்மா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஆடி கொடுத்திருக்கிறாரு. குறை சொல்லாத லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஆடி கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். அதே மாதிரி ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 62, ஒரு 102, ஒரு 31, ஒரு 89 சொல்லி மத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி. ஒரு நாள் அவருக்கு டே செட் ஆச்சுன்னா அன்னைக்கு ஹை ஸ்கோர், இல்ல அப்படின்னா அது வந்து 1 ரன்லயோ 20 ரன்லயோ உள்ள முடிஞ்சிருது. பெருசா தூக்கிடுறாங்க. அதுவும் லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டை வந்து பிளான் பண்ணி தூக்குற மாதிரி தூக்குறாங்க. சிஎஸ்கேயும் சரி, ஆர்சிபியும் சரி. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் 42, ஒரு மேட்ச் 50, ஒரு மேட்ச் 32, ஒரு மேட்ச் 32 சொல்லி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் வந்து 30+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிதிஷ் ரெட்டி ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் நல்லா ஆடி கொடுத்தாரு. ஒரு மேட்ச் வந்து 64 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், இன்னொரு மேட்ச் வந்து 37 ரன் பிளஸ் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. கிளாசனும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல தான் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. 63, 80, ஒரு 32, 9 மேட்ச்ல 3 மேட்ச் மட்டும் தான் கிளாசன் வந்து 30+ அடிச்சிருக்காரு. ஆனாலும் எல்லாருமே இன்னமும் கிளாசனை கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க, அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னா கிளாசனோட முகமே வேற, அதே பேட்டிங் செகண்ட் பண்ணாருன்னா கிளாசனோட முகம் வேற. அந்த மாதிரி வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அப்துல் சமாட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் அவருக்கு பெருசா கிடைக்கலனாலும் இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு வந்து நல்லாவே ஒரு 3 மேட்ச் கிட்ட ஆடி கொடுத்துருக்காரு. அடுத்து சபாஸ் அகமட் சைலண்டா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கொஞ்சம் பேட்டிங்ல ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா பெருசா பண்ணல, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து ஒரு 59, ஒரு 22, ஒரு 14, ஒரு 18, 16 அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணுல பேட்டிங் பிளஸ் போலிங் எல்லாம் ஒண்ணுல ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து கம்மின்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் அந்த டீமுக்கு வந்து பவுல் பண்றாரு. விளாண்ட ஒரு 9 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட், ஒரு 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. பூமியும் பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பவுல் கேவலமா பவுல் பண்ணாலும் கண்டிப்பா 4 ஓவர் கொடுத்துடுறாங்க இந்த ஒரு மேட்ச் தவிர. அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல 4 மேட்ச் தான் விக்கெட், அதாவது மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கம்மின்ஸ் 9க்கு 7 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மார்க்கண்டே பாத்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் அவர் விளாண்ட மேட்ச்லாம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 7 மேட்ச்ல 5 மேட்ச் மார்க்கண்டே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நட்டு விளாண்ட 7 மேட்ச்ல 7மே விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த சீசன்ல நட்டு வந்து பயங்கரமா பவுல் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்டா தான் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அவர் போல. உனக்கட்டும் பாத்தீங்கன்னா 5
7க்கு 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா பவுலர்ஸும் மினிமம் ஒரு விக்கெட் வந்து எஸ்ஆர்எச்ல வந்து எடுத்துடுறாங்க. எப்படினாலும் அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா கம்மின்ஸ், நட்டு, பூவி 4 ஓவர் வந்து கண்டிப்பா பவுல் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் மட்டும் இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்லரும் ஜாய்சனும் சரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டர்ஸ். எப்படி அபிஷேக் சர்மாவும் ஹிட்டோ அதே மாதிரிதான் இவங்களும். டே செட் ஆச்சுன்னா பட்லருக்கு வந்து இந்த மாதிரி 100, 107. ஆனா லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே பட்லர் வந்து நல்ல ஒரு 30+ வந்து ஸ்கோர் பண்றாரு. ஜாய்சூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் சொல்ற லெவலுக்கு இல்ல, 2 மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆனா டே செட் ஆச்சு அப்படின்னா பிரிச்சு மேஞ்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து பட்லரும் சரி ஜாய்சூலும் சரி ரெண்டுமே ஹார்ட் ஹிட்டர். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து சஞ்சு இருக்காரு. 9 மேட்சுக்கு 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 30+ வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இது கூட நம்ம மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போடுறேன். 8 மேட்ச்ல பட்லர் வந்து 4க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30+ ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜாய்சோல் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 30+. அதே மாதிரி சஞ்சு வந்து 5 ஸ்கோர் பண்ணிட்டாரு 9 மேட்சுக்கு. ரியன் பராக் இந்த சீசன்ல ஜாய்சோல், பட்லர் இவங்க எல்லாரை விடையுமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணாரு. எல்லா மேட்சுமே ஒரு நல்ல கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும். சில மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கல. ஓப்பனர் டாப் 3 வந்து பாத்தீங்கன்னா சில மேட்ச்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு மேட்ச்ல. அதனால பெருசா பேட்டிங் சான்ஸ் சில மேட்ச் கிடைக்கல. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 8 இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. சிவம் ஹெட்மேயர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குமே பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது. ஏதோ ஒரு மேட்ச் கிடைக்கும், 2 மேட்ச் கிடைக்கும். ஒரு மேட்ச் கூட இந்த சீசன்ல ஹெட்மேயர் வந்து 30+ ரன் அடிச்சது இல்லை. ஜூரல் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் வந்துட்டாரு. முதல் 2 மேட்ச் வந்து ஒரு 20 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா இந்த சீசன்ல ஃபார்ம் அவுட் மாதிரி ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரோமன் பவல் பெருசா பேட்டிங் சான்ஸ் அவருக்குலாம் கிடைக்கல. மொத்தமே 2 மேட்ச் தான், அதுவும் 11, 26 அடிச்சிட்டாரு. அடுத்து அஸ்வின் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினை நம்பி சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே 4 ஓவர் கொடுத்துருவாரு. மொதல் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. கடைசியா ஒரு மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ டோட்டலா 8 மேட்ச்ல 2 விக்கெட் வந்து அஸ்வின் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆவேஷ் கான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 5, 7, 8, 9 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ 9 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த விக்கெட் வேணா 1, 2, 3, 4, 5, 6, 7 9 மேட்ச்ல அவர் வந்து 7 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சஹால் வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு மினிமம் ஒரு விக்கெட். அது போக 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ட்ரெண்ட் போல்ட் பாத்தீங்கன்னா 6. சோ 9ல 6 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா 4க்கு 3 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்காரு. ஸோ நம்ம டெத்ல யார் பவுல் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் 2 டீமோட பிளேயர்ஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன். ஸோ டபுள் ஆப்ஷன் 2 டீம்லயுமே பாத்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பேட்டிங், இல்ல பவுலிங், இல்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். இது எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இருக்கு அந்த இடத்துல. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பர்னு நம்ம சும்மா சாதாரணமா நினைக்க வேணாம். அதாவது நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட், ஒரு ஸ்டம்ப் ஹிட் பண்ணா 12 பாயிண்ட், ஒரு டைரக்ட் ரன் அவுட் பண்ணா 12 பாயிண்ட், அதே இது நான் டைரக்ட்ல இருந்தோம் அப்படின்னா 6 பாயிண்ட். ஸோ இதுதான் ஒரு ஒரு 2 ஸ்டம்ப் ஹிட் பண்ணார்ல, ஒரு ஸ்டம்ப் ஹிட் ஒரு கேட்ச் பிடிச்சா கூட 20 பாயிண்ட். ஒரு பேட்ஸ்மேன் 20 ரன் அடிக்கிறது ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாசன் 2 பேரோட பெர்சன்டேஜ் பிக்கும் பாருங்க ஹையா தான் இருக்கு. 95, 88. 88 பேர் வந்து கிளாசனை ட்ரை பண்ணியிருக்காங்க. 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்சனை ட்ரை பண்ணியிருக்காங்க. 100 பேர்ல 95 பேர் சாம்சன் எடுக்காங்க. 100 பேர்ல 88 பேர் கிளாசன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு 2 விக்கெட் கீப்பர்லயுமே பாத்தீங்கன்னா சேஃபா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து டபுள் ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல வந்து டாப் ஆர்டர்ஸ்ல யாருமே இல்லை. அஸ்வினை வந்து நம்ம ஏதோ ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு அட்லீஸ்ட் சொல்லலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்து பட்லர், ஜாய்ஸ்வல், சாம்சன் அவுட் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வினை வந்து டப்புன்னு வந்து மேல 2 டவுனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறாங்க. ஒரு 20ஓ 15ஓ ஏதோ ஒரு ரன் அடிக்காது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் அஸ்வினுக்கு இருக்கு. மற்ற பேட்ஸ்மேன் யாருக்குமே அது பெருசா கிடையாது.
ரியன் பராக் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ரொம்ப ரேரஸ்ட் 9 மேட்ச் ஆடி இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பவுல் 2 மேட்ச் தான் பவுல் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு ஓவர். அதனால அவரை பெருசா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அஸ்வினுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா அஸ்வினோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கணும், 11% தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 36 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவர் அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 7th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. ரொம்ப ஒன்றும் 5வது ஆப்ஷன்ல 6வது ஆப்ஷன்ல இல்ல, 7வது ஆப்ஷன்ல தான் இருக்காரு. ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கம்பின்ஸ், பூவி, நட்டு, மார்க்கண்டே 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6வது வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமட், 7வது தான் நிதிஷ் ரெட்டி வராரு. இது வரைக்கும் அவர் வந்து ஒரு 3 மேட்ச் மட்டும் தான் பவுலே பண்ணிருக்கிறாரு. ஆனா அந்த பவுல் பண்ண மேட்ச்ல 2 விக்கெட்லாம் எடுத்திருக்கிறாரு. சோ அதனால அந்த டபுள் ஆப்ஷன்ல அவரு வந்துருவாரு. ஒரு 36% செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமட். சோ அவருக்கும் பாதியா தான் வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமட பிக் பண்றாங்க. 100 பேர்ல 18 பேர் தான் வந்து சபாஸ் அகமட ட்ரை பண்றாங்க. சபாஸ் அகமடுக்கும் பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் இருக்கு. ஏன்னா சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஹெட் ஸ்கோர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா அவங்க ஸ்கோர் பண்ணல, சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவும் ஸ்கோர் பண்ணல. அப்படிங்கும்போது அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். பிளஸ் பவுலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. பிளஸ் ஒரு 2 ஓவராச்சும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ இந்த மேட்ச்ல RR vs SRH மேட்ச்ல மொத்தம் 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. அதுல சேஃபான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் கிளாசனும் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான பிளேயர். சோ 1வது ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் டீம். சோ 2 டீம்ல உள்ள டெத்ல யாரு பவுல் பண்ணுவா, 2 டீமோட டெத்ல வந்து இப்ப SRH எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெத்ல பவுல் பண்ணக்கூடியது நட்ராஜன். சோ நட்ராஜன் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து லாஸ்ட் 2 மேட்ச் வச்சு நம்ம சொல்றேன், 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றாரு. அந்த கரெக்டா 17 to 20 பாத்தீங்கன்னா 2 ஓவர். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நட்டுவை பார்த்தோம் நம்ம 7 மேட்ச் ஆடி 7 மேட்ச்ல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மத்த பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நட்டுக்கு வந்து 46 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் நட்டு வந்து உண்மையில நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் ஒரு ஓவர் வந்து டெத்ல பவுல் பண்றாரு. மொத்தம் 4 ஓவர் டெத்ல, அதுல 2 ஓவர் நட்டு பவுல் பண்றாரு, 1 ஓவர் கம்மின்ஸும். அவர் கம்மின்ஸ் வந்து 55% பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த திடீர்னு டாப்ல விக்கெட் போயிட்டா கம்மின்ஸ் வந்து பேட்டிங் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுல நட்ராஜனை விட ஒரு 10% பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உனக்கட்டு வந்து டெத்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு, மிடில்லே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. 12% வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து போடக்கூடிய பவுலர் வந்து உனக்கட்ட வந்து 1 ஓவர் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ SRH பொறுத்த வரைக்கும் டெத்ல அதிகமா பவுல் பண்றது நட்ராஜன் 2 ஓவர், அதுக்கு அடுத்தபடியா கம்மின்ஸ் 1 ஓவர், அதுக்கு அடுத்தபடியா உனக்கட்டு. அங்க பாத்தீங்கன்னா RR பொறுத்த வரைக்கும் டெத்ல பவுல் பண்றது அதிகமா பவுல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆவேஷ் கான் வந்து நல்லாவே டெத்ல பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. வெறும் 7% தான் ஆவேஷ் கானை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஆவேஷ் கான் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. சந்தீப் சர்மாவும் பாத்தீங்கன்னா நல்ல ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. 57% பேர் வந்து எடுத்திருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. சோ இந்த 2 பேரும் தான் அதிகபட்சமா 3 ஓவர் பவுல் பண்றாங்க. ஒரு சில மேட்ச் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்ல பவுல் பண்றாரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா சில மேட்ச் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து இனிஷியல்ல பயங்கரமா விக்கெட் கிடைக்கும். 1வது ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, 3 பவுல் பண்ணிடுவாரு, 5 பவுல் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற மேட்ச்ல அவர் டெத்ல பவுல் பண்ண மாட்டாரு. அவருக்கு ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல கொஞ்சம் சப்போர்ட் இல்ல, 1வது ஓவர் 3வது ஓவர் தான் பவுல் பண்ணிருக்காருன்னா அன்னைக்கு மேட்ச்ல வந்து டெத்ல பவுல் பண்றாரு. இல்லன்னா சஹாலா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 17 to 20 ஓவர் பவுலிங் பண்ண வச்சிருக்காங்க. சோ சஹாலா ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் டெத்ல வரும்போது ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கட்டு, நட்டு, கம்மின்ஸ். சோ இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல கம்மின்ஸ் வந்து ஒரு நல்ல சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாரு, நட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க, சந்தீப் சர்மாவும் சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா லோ பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கானும் உனக்கட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடிய பிளேயர், நல்ல ஃபார்ம்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்னு பாத்தீங்கன்னா இது நம்ம RR பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் சொல்லலாம். இந்த சீசன்ல வந்து 95 பேர் இந்த மேட்ச்ல எடுத்திருக்கிறாங்க. நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி ரியன் பராக் 81% எடுத்திருக்கிறாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மேட்ச் வந்து நம்ம பார்த்தோம், 8 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து 30+ அடிச்சு கொடுத்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. நீங்க கேட்கலாம், பட்லரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே பட்லரும் வந்து ஒரு ஃபார்ம் வந்துட்டாரு. ஒரு 100, ஒரு 34 அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாரு.
பட்லர், சாம்சன், ரியன் பராக் இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வரும்போது சகால் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சும் என்ன இருந்தாலும் சரி ஒரு விக்கெட் ஆச்சு சகால்ல இருந்து கேரண்டியா வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. 52 பேர் தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஜாய்சோல கேட்கலாம் 90% எடுத்துருக்காங்க, ஜாய்சோல் ஃபார்ம்ல ஆடலையான்னு. ஜாய்சோல் அப்படி இல்ல, 9 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் 30+ ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ற பிளேயர் தான், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணா அது செட் ஆகாது. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கம்பேர் டு ஹெட் கூட அடிச்சன்னைக்கு 100-80 அடிக்காரு. ஆனா அபிஷேக் சர்மா எல்லா மேட்சுமே ஒரு 30 to 45 ரன்னுக்குள்ள எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. அதனால நம்ம அபிஷேக் சர்மா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நட்டு நீங்க விளையாண்ட 7 மேட்ச்ல 7 மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சோ ஃபார்ம்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்லரு, சாம்சனு, ரியன் பராக், சகால் இந்த 4 பேரும் நல்ல ஃபார்ம்ல ஆடுறாங்க ஆர்ஆருக்கு. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் நட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல வந்து ஆடுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரெண்டா லோ பெர்சன்டேஜ்ல சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எல்லாருமே பட்லரு, ஜாய்சோலு, சாம்சனு, ரியன் பராக் இந்த 4 பேரையும் தான் அவங்களோட டீம்ல வந்து எடுக்க போறாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேரையும் தான் எடுத்து ஆகணும். இன்னைக்கு மேட்ச்ல பெருசா நீங்க ரிஸ்க் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த 4 பேரும் தான் அதிகபட்சமா நீங்க போயிட்டு பட்லருக்கு பதிலா ஹெட்மேரை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா அது வேஸ்ட். ஏன்னா 5% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல பட்லர் நம்ம ஹெட்மேரும் சரி ரோமன் பவுலும் சரி செஞ்சுரி போட்டா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அவங்க ஏன்னா உங்க ஆப்போனன்ட் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன் ஜூரல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 பேருமே செஞ்சுரி போடுறது அப்படி இருந்துமே நீங்க ஸ்மால் லீக்ல உங்களுக்கு 1% கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ரீசன் யாருமே பெருசா ஸ்மால் லீக்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சோ அதனால நீங்க பெருசா அவங்க வந்து கண்டிக்க வேணாம். இப்போ ஒரு 40-50% அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் பெருசா எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து ஆவேஷ் கான் இருக்காங்க. எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, சகாலு, சந்தீப் சர்மா இந்த 3 பேரையும் தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆவேஷ் கானை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆவேஷ் கான் எல்லா மேட்சும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் டெத்ல பவுல் பண்றாரு. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ் 7 தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஆவேஷ் கான் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. நீங்க பாத்திருப்பீங்க. கம்பேர் டு சகாலை விட லாஸ்ட் மேட்ச் நல்ல பாயிண்ட் ஆவேஷ் கான். சோ ஆவேஷ் கான் மட்டும் உங்களுக்கு வந்து ஆர்ஆர் பிளேயர்ஸ்ல இன்னைக்கு வந்து ஆவேஷ் கான் வந்து ஒரு டிஃபரன்ஷியலான பிக்கா உங்களுக்கு வந்து அமைவாரு. மேபி அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம கூட போகலாம். ஆனா டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருப்பார். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்டா காமனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட், மார்க்ரம், கிளாசன் இவங்க கிளேசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தமே 9 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கீப்பரை வச்சுதான் அவருக்கு பாயிண்ட். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச்ல நீங்க மேபி ஒரு ட்ரம்பா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெறும் 6%. அதே மாதிரி சபாஸ் அகமது ஒரு 18% ட்ரை பண்ணக்கூடிய 18% ட்ரை பண்ணக்கூடிய சபாஸ் அகமடையும் 6% ட்ரை பண்ண பூவியும் நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க மேட்ச்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கா ஆவேஷ் கான், புவனேஸ்வர் குமார், சபாஸ் அகமது இந்த 3 பேரையும் நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷனா எஸ்எல்ல வந்து மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். இப்போ ஒரு ஸ்மால் லீக் டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 11 பேர் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஆனா உங்க ஆப்போனன்ட்டுக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 பிளேயரோ இல்ல 3 பிளேயரோ தான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆவாங்க. நீங்க எந்த டீம் எடுத்தாலும் மீதி ஒரு 8ல இருந்து 9 பிளேயர் வரைக்கும் நீங்க சேமா தான் வந்து நீங்களும் சரி உங்க ஒரு ஹெட் போட்டாலும் சரி ஒரு 3 மெம்பர் லீக் போட்டாலும் சரி அந்த சேஃபான ஆப்ஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா 1வது ஆப்ஷன்ல பட்லரை வச்சுக்கோங்க, 2வது ஆப்ஷன்ல சாம்சனை வச்சுக்கோங்க, 3வது வந்து பாத்தீங்கன்னா ரியன் பராக், 4வது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வந்து பாத்தீங்கன்னா சகால வச்சுக்கோங்க, 5வது வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா, 6வது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, 7வது வந்து பாத்தீங்கன்னா ஹெட், 8வது வந்து பாத்தீங்கன்னா கிளாசன், 9வது வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன். சோ இந்த 9 பிளேயருமே உங்க ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 80% பேர் வந்து சேமா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சேஞ்ச் எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஆனா ஜாய்ஸ்வல வந்து எடுப்பாங்க. ஸோ அது இதுல ஹெட்டையும் இந்த மார்க்ரமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க கவனமா பாத்துக்கோங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாரும் யாரை கேப்டனா ட்ரை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா
சஞ்சு சாம்சனை வந்து நிறைய பேர் கேப்டனா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சஞ்சுவை வந்து கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஆர்ஆர்ல வந்து பட்லரை வந்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருமே எஸ்ஆர்ஹெச் சைட்ல இருந்து பெருசா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் இது வந்து பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சு தான். நீங்க பாத்திருப்பீங்க, நல்ல ஹை ஸ்கோர் போன பிச் இந்த சீசன்ல. அதனால நீங்க வந்து நல்ல பியூர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய பட்லரு, சாம்சன், ஹெட் இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க போனீங்கன்னா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒருவேளை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நட்ராஜனை வந்து வீசியா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாவை வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க. ஏன்னா 2 பேருமே டெத்ல 2 ஓவர் போலிங் பண்றாங்க. விக்கெட் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 50 பாயிண்ட் ஷுவரா எடுத்து கொடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு. அந்த இதுல சொல்றேன். இல்ல அப்படின்னா சேஃபா வந்து சஞ்சுவை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பட்லர், இல்ல அப்படின்னா ஹெட்டை வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல உள்ள ஒரு மினி கிராண்ட் லீக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரியன் பராக வந்து கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட் வந்து கேப்டன் இல்ல வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே அதிரடி பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா ஹெட், ட்ரெண்ட் போல்ட் நினைச்சாலும் விக்கெட் எடுத்து விட்டுருவாரு. திடீர்னு ரொம்ப அடிக்கலன்னா திடீர்னு அவுட் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நிதிஷ் ரெட்டியும் கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து டிஃபரன்ஷியலா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சோம். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டபுள் ஆப்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் போத் டீம் 2 டீம்லயுமே யாரு டெத் ஆப்ஷன் டெத்ல பவுல் பண்றான்னு பார்த்தோம். 3வது எந்தெந்த பிளேயர் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு பார்த்தோம். 4வது வந்து யார் யாரு டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த டீம்ல யாரு இந்த டீம்ல யாரு பார்த்தோம். 5வது ஸ்மால் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தோம். 6வது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது ஈஸியா இருக்கா இல்லையான்னு வீடியோ பத்தியான தகவலை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க நண்பா. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.